கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதில் அரசு சரியாக செயல்படவில்லையோ என்ற சந்தேகம் வந்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் மெத்தனால் கலந்த நச்சு சாராயத்தை குடித்து 22 பேர் உயிரிழந்த நேரத்தில் மெத்தலானின் கள்ள வணிக நடமாட்டத்தை கண்காணிப்போம், இந்த கள்ளச்சந்தையில் ஈடுபட்டு வரும் மாஃபியா கும்பலின் சட்டவிரோத செயல்பாட்டை கட்டுப்படுத்துவோம் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் கள்ளச்சந்தையில் மெத்தனால் கட்டற்ற முறையில் புழக்கத்தில் இருப்பது உறுதியாகியுள்ளது. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அவ்வாறு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டிருந்தால் இப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாமே என்னும் கவலை மேலோங்குகிறது. எனவே இனியாவது மெத்தனால் விநியோகத்தை கண்காணிப்பதற்கு அரசு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். முழு மதுவிலக்கு என்பதில் திமுகவுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.